வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. சூப்பர் ரைட்டுக்குள்ள சூப்பரா நுழைஞ்ச இந்தியா ஒரு சூப்பரான வெற்றியும் பதிவு பண்ணி ஒரு நல்ல தொடக்கம் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு குரூப் ஆஃப் கேம்ஸ்ல. ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டுக்கு வந்தது, அப்பா இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சேப்பா, ஆப்கானிஸ்தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இதை தான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லிட்டாங்க. அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து டாஸ் வின் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே பேசணும் நம்ம பதிவில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் இந்தியா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நானே சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா என்னோட கருத்து தான் சொன்னேன். அந்த கருத்து இன்னைக்கு ஒரு நிறைவு கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிராஜுக்கு பதிலாக குல்தீப் உள்ள எடுத்துன்னு வர வேண்டிய ஒரு கட்டம் வந்தாச்சு அப்படின்றது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் நம்ம பார்த்திருக்கோம். பிளஸ் சிராஜ் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குல்தீப் வந்து பேட்டர் பிளேஸ்ல வரமாட்டாரு. ஏன்னா ரோஹித் சர்மாக்கு நம்பர் 8 வரைக்கும் அவருக்கு பேட்டிங் இருக்கணும் அப்படின்றத அதை விரும்பக்கூடிய ஒரு கேப்டன் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் பலமுறை. ஸோ சிராஜும் 3 மேட்ச் நியூயார்க்ல ஆடி ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காருன்ற போது அந்த டோர் மட்டும் தான் கொஞ்சம் ஓப்பனா இருக்கு குல்தீப்புக்கு. அதனால அந்த ஒரே ஒரு மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசணும். அதே தான் பண்ணிருக்காரு ரோஹித் சர்மா. ஓகே, டாஸ் வின் பண்ணப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே பெரிய கல்லா தூக்கி ஆப்கானிஸ்தான் ரஷீத் கான் அவர்கள் தள்ள போட்டாரு. நீங்க சேஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சேசிங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ரஷீத் கான் அங்கேயே ஒரு பிரஷர் ஆயிட்டாரு. ஏன்னா ஆப்கானிஸ்தான் என்னதான் ஒரு வளர்ந்த டீம், அங்கங்க நீங்க நல்ல கிரிக்கெட் ஆடினாலுமே அவங்க இன்னும் விரும்பாத ப்ராபபிளி அடாப்ட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து அந்த சேசிங் அப்படின்றதுனால முதல்ல அந்த டாஸ்லயே ஒரு கிணற தாண்டிட்டாரு ரோஹித் சர்மா. சரி, நம்ம எதிர்பார்த்த அந்த ரோக்கோ காம்பினேஷன் இன்னைக்கு தெரிக்குமா அப்படின்னு பார்த்தோம். முதல்ல ரோஹித் சர்மா பந்து வரலங்க. இந்த விக்கெட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாட் ஐடியல் ஃபார் ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். அவருக்கு வந்து மோதணும், அப்படி பிச்சு அறவிட அப்படி வந்தனா அப்படி இடுப்பை சுத்தி டங்குன்னு ஒரு ஷாட் அடிக்கணும், அந்த பேச விரும்பக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இன்னைக்கு அவர் முதல் 2 ஓவர் ஆண்ட போதே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இது அவருக்கு விக்கெட் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபரூக்கி மீண்டும் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப நல்லா பண்றாங்க இந்த வேர்ல்ட் கப்ல. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பவர் பிளேல டாப்ல இருக்கிற அந்த பேட்டர்ஸோட விக்கெட் எடுக்கிறாங்க. நெட்ரவால்கருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா எடுத்தாரு, விராட் கோலி எடுத்தாரு, இப்ப ஃபரூக்கியும் அதெல்லாம் பண்றாரு அப்படின்ற போது இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸோட ஆதிக்கம் டைம் அண்ட் அகைன் T20ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை பாக்குறோம். ஓகே, ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே விராட் கோலி ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. ரிஷப் பண்ட் உள்ள வந்தாரு. ரிஷப் பண்ட் உள்ள வந்தாலே ஏதோ நடக்குது. ஆனா ரிஷப் பண்ட் ஆகும்போது ஒரு ஹை ரிஸ்க் கேம் நம்ம பாக்குறோம். அதனால வந்தா ரன் இல்லைன்னா அவுட், அந்த மாதிரி தான் அவர் ஆடுறாரு அவங்க பேட்டிங் ஸ்டைல். பட் இருந்தாலும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், அங்கேருந்து ஒரு 50 ரன்னை தாண்டி போனாங்க இந்தியா. அப்புறம் ரிஷப் பண்ட் அவுட் ஆனாரு. ரஷீத் கானுக்கு ஒரு ஸ்விட்ச் ஷாட் மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா விராட் கோலி ரஷீத் கான் அங்கேயும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாரு. 2 விக்கெட் டக்குன்னு எடுத்தாரு. சரி, விராட் கோலி ப்ராபபிளி நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுங்க. ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது, 20 கிராஸ் பண்ணிருக்கீங்க. சி மைண்ட்ல என்னன்னா, ரோஹித் சர்மா உள்ள வந்த போது விக்கெட் பாத்தீங்கன்னா செம பேட்டிங் விக்கெட்டா இருக்கும். அது கவாஸ்கர் அவர்களும் அதான் சொன்னார். பிச் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே பல சூப்பர் விக்கெட் அப்படின்னாரு. ஆக்சுவலா 2 ஓவர்லயே தெரிஞ்சு போச்சு அது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பேட்டிங் விக்கெட் கிடையாது, ஸ்லோவா வருது அப்படின்ற பொழுது அவங்க ரோஹித் சர்மா மைண்ட்ல கூட என்ன பண்ணிருக்கலாம், அந்த 200 உள்ள நினைச்சு வந்தபோது இது 200 விக்கெட்டே கிடையாது, இது ஒரு 175 அடிச்சா செம்ம ஸ்கோர் அப்படின்றத நீங்க ஒரு 2-3 ஓவர்ல நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்படின்ற போது இங்கதான் விராட் கோலி என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 20 ரன் தாண்டோடனே அவர் ஒரு 2 நான் வந்து அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணி நான் பாட்டு ஆடிக்கிறேன். ஏன்னா 170க்கு போனா போதும், இப்ப 200க்கு போக வேணாம், 170க்கு போனாலே நம்மளுக்கு நல்ல ஸ்கோர் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் இழுத்து போச்சு விராட் கோலி. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு 50 அடிச்சுட்டு அவரும் ஒரு செம்ம ஃபார்முக்கு வந்திருக்கலான்றது என்னுடைய கருத்து. பட் ஓவர் த எக்ஸ்ட்ரா கவர் போனாரு, அது கொஞ்சம் டைரக்ஷன் தப்பா மாதிரி நேரா லாங் ஆஃப் போய் விழுந்திருக்கு. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் கம்பேரிட்டிவ்லி இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நல்ல ஷாட்லாம் பார்த்தோம், ஒரு டச்ல வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிகர் கேம்ஸ்ல ஒரு ரோஹித் சர்மா ஒரு விராட் கோலி கண்டிப்பா ஸ்ட்ரைக் ஆவாங்க. அந்த நம்பிக்கையை நான் என்னைக்குமே இழக்க மாட்டேன். ஸோ என்னை இழக்க சொல்லாதீங்க, நீங்களும் அந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு இழக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்தாருங்க சூரியகுமார் யாதவ். 2 பேர் இருக்காங்க நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா. ஒன்னு பும்ரா, விக்கெட்டுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, என் கையில பந்து இருக்கா, பந்தை கும்பிடுங்க, என்ன விக்கெட் வேணா நீங்க போடுங்க, நான் என்னோட வேலை விக்கெட் எடுக்கிறது அப்படின்ட்டு. அதே மாதிரி அப்படியே பேட்டிங்க்கு வந்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், விக்கெட்டுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, என் கையில பேட் இருக்கா, நீ பந்தை போடுற, நான் அடிக்கிறேன், அதான் என் வேலை அப்படின்ற மாதிரி பெருக்கி தள்ளிட்டாருங்க. இன்ஃபேக்ட் அவர் வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாரு நினைக்கிறேன் சூரியகுமார். பெருக்கு கிரவுண்டே சுத்தம் கொடுத்து போயிடுறாரு. ரஷீத் கானுக்கு ஒண்ணுமே போடல. இன்னையா நான் பாட்டு அவுட் சைட் ஆஸ்டம் போடுறேன், அங்கேருந்து நீ பாட்டு ஸ்வீப்புன்னு நினைச்சுன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு சூரியகுமார் யாதவ் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எனக்கு கிடையாது, நான் அதுக்கு மனசாட்சி வச்சுக்கணும், நீ போலரு நான் பேட்ஸ்மேன், போடு டங்குன்னு என்ன இன்னிங்ஸ். இன்ஃபேக்ட் அவர் அந்த 50 அடிக்கலன்னா இந்தியா ஒரு மாதிரி அந்த 170 180 வரதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி இருந்தது.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னிங் சூரியகுமார் யாதவ். ஸோ ரெண்டாவது 50 கம்ப்ளீட் பண்ணாரு சூரியகுமார் யாதவ். யூஎஸ்ஏவுக்கும் ஒரு 50 அடிச்சாரு. பட் அந்த 50க்கும் இந்த 50க்கும் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஒரு ரன்னை பால் 50 அடிச்சாரு. இதில் பார்த்தீங்கன்னா அதிரடியான அன்னியன் மாதிரி டகால ரோலை மாத்திட்டாரு. 189 ஸ்ட்ரைட் ரேட் வச்சு வெளுத்துட்டாரு. இன்ஃபேக்ட் இந்த 50 எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஆனால் நார்மலாக ஒரு காமன் மேனுக்கு இந்த 50 ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கு காரணம் ஆக்ஷன் மூவி மாதிரி அடிச்சாரு. டங்கு டிங்கு டங்கு டங்குன்னு. அது கொஞ்சம் அவார்டு மூவி. அந்த அவார்டு மூவி ஒரு கிரிக்கெட்டிங் ஆங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 50 இருந்தது. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலி பசிச்சாலும் புல்ல சாப்பிடாதுன்னு. ஆனா அந்த இடத்துல புலி ஆன சூரியகுமார் யாதவ் புல்ல தான் சாப்பிட்டாரு. அந்த மேட்ச்ல போல மொல்லமா ஆனாரு. போடுறாரு பந்து, அவருக்கு தெரியுது இந்த பால் நான் அங்கே 6 அடிப்பேன், அங்கே 6 அடிப்பேன், இங்கே 6 அடிப்பேன். ஆனால் இப்போ 6 அடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் டீமுக்கு இல்லை அப்படின்றதான் நான் மொல்லமாக ஆடுறான். ஓகே ஓகே ஓகேன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் பாஷா மாதிரி ஆடினாரு. செகண்ட் ஆஃப் பாஷா இங்கே ஆப்கானிஸ்தானுக்கு காமிச்சிட்டாரு. ஓகே சூப்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 50. இன்ஃபேக்ட் அங்கேருந்து ஹர்திக் பாண்டியாவுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். ஹர்திக் பாண்டியா எனக்கு எப்படி ஆனாரு? நான் மீண்டும் சொல்றேங்க, ஹர்திக் பாண்டியாவோட பெஸ்ட் அடுத்தவங்க கேப்டன்சில தான் வந்திருக்கு வரும். இது நான் ஆணித்தரமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர் தோல்ல எந்த சுமையுமே இல்லாம பலுவுமே இல்லாம வந்து ஃப்ரீயா அந்த திருப்பி அந்த பழைய ஹர்திக் பாண்டியா ஷாட்ஸை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. ஸோ அப்படி இப்படி ஒரு 181 கொடுத்தாங்க. ஃபரூக்கி ரொம்ப நல்லா போட்டார் 3 விக்கெட். ரஷீத் கான் ரொம்ப நல்லா போட்டார். பட் ஆக்சுவலாக 180 நீங்கள் ஸ்கோர் கார்டை பார்க்கும்போது இது 180 விக்கெட்டானா இல்லை, இந்தியா ரொம்ப நல்லா பேட்டிங் ஆனாங்க. இன்ஃபேக்ட் பயங்கரமான ஒரு புல் பேக். அந்த சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அப்புறம் அக்ஷர் பட்டேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் அ 180 விக்கெட். பட் இந்தியா பியூட்டிஃபுல்லாக பேட்டிங் ஆனா. அதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே சேசிங் கொஞ்சம் தகுந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் இப்போ என்னப்பா அது என்ன அது 180 ஐயோ எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் உள்ளே வந்தாங்க. இது என்னன்னா அந்த 180ன்றது நார்மலாக எங்க ஆகுதுன்னா அது 220க்கு சமம். எப்போ சமம்? பும்ரான்ற ஒரு மனிதர், ஒரு பூதம் அங்கே பந்தை வச்சு நிற்கும் போது அந்த 180 220 மாதிரி தெரியும். அதுவும் முதல் ஓவர்ல விக்கெட் எடுத்தாரு பும்ரா. ஸோ பும்ரா அவரோட முதல் ஓவர்லயே அந்த பூதத்தை கலப்பினாரு. ஜாடிலேருந்து வெளியே வந்த உடனே அவங்க ஆப்கானிஸ்தான் புஷ் ஏப்பா என்னப்பா அது அப்படின்னு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா விக்கெட்ல இந்த இது டர்னிங் ட்ராக்கா ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க போறாங்களா? இல்லையே, என் கையில தானே இருக்கு பந்து. டபக் 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 இந்த மாதிரி தான் போடுறாரு பும்ரா. இன்ஃபேக்ட் அவரோட பெஸ்ட் ஃபிகர்ஸ் T20 இன்டர்நேஷனலே பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட் ஃபிகர்ஸ் இன்னைக்கு தான் வந்திருக்காது. 3 for 7. அதில் 24 பந்து, அதாவது 4 ஓவர் போட்டிருக்காரு. 24 பந்துல 20 டாட் பால். என்னங்க இப்படி போலிங் போட்டீங்கன்னா பும்ரா கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு எனக்கே கேட்கணும் போல இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான் எங்க 23 for 3 வந்தாங்களோ அங்கேயே மேட்ச் புஷ். நம்ம எதிர்பார்த்தது என்னதான் நல்ல பேட்டிங் ஆனாலும் ஒரு 150 160 ஒரு க்ளோஸ் ஆட்னு வருவாங்களா அப்படின்றத பார்த்தோம். இல்லை 23 for 3. அப்புறம் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்தது. நபி கிட்டேருந்து வந்தது நம்ம பார்த்தோம். உமர் சாய் அப்படிலாம் அடிச்சாரு. பட் நாட் குட் அனஃப். ஏன்னா ஒரு கன்சிஸ்டண்டா விக்கெட்டை விட்டுட்டே இருந்தாங்க. அதற்கு காரணம் எல்லாருமே வந்து அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க போலிங்ல. ஒரு பும்ரா ஒரு 3, ஹர்ஷ்தீப் 3, குல்தீப் யாதவ் 2, அக்ஷர் பட்டேல் 1, ரவீந்திர ஜடேஜா 1 அப்படின்ற மாதிரி போகும்போது எவ்ரிபடி கான்ட்ரிபியூட்டட் இந்த போலிங். ஸோ டைம் அண்ட் அகைன் அந்த விக்கெட்ஸை எழுந்து கொண்டே இருந்ததால் ஆப்கானிஸ்தான் சரி அப்படியே டக்கு 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 டக்குன்னு கீழே போய் விழுந்து 134க்கு சுருண்டாங்க. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், ரஷீத் கான் அவர்கள் சொன்னது வந்து நாங்க வந்து 170 180 சேஸ் பண்ணுவோம்னு நினைச்சேன் அப்படின்னாரு. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் திங் ரஷீத் கான் என்ன உணரணும்னா உங்களோட டீமோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ். நீங்க ஓகே இந்த மேட்ச் விட்டுருங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு விக்கெட்ல சம்திங் இஸ் தேர், ஒரு போலர்ஸ்க்கு இருந்தது. பட் போன மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்றோம்னு சொன்னாங்க. இதே ரஷீத் கான் சேஸ் பண்றோம்னு சொல்லி ஒரு நல்ல பியூட்டிஃபுல் விக்கெட் செயின்ட் லூசியா, அதுலயே 114க்கு சுருண்டாங்க. அவங்க 218 வச்சு வெளுத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். அந்த பியூட்டிஃபுல் விக்கெட்லயே 114க்கு சுருண்டாங்க. அப்படின்ற போது ரஷீத் கான் அவர்கள் ஓப்பனா அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நாங்க சேசிங் தருகினத்தோம். இது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்து வந்த டீமா இருந்தாலுமே, நல்ல கிரிக்கெட் ஆனாலுமே இன்னும் டாஸை நம்புற ஒரு டீமா இருக்கு. இதை உடைச்சு ஆகணும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆப்கானிஸ்தான் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு விஷயத்த யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்லயே பெட்டரா பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சேசிங். யூஎஸ்ஏவால ஒரு 170 தொட முடியுது சேசிங்ல. பாகிஸ்தான் அவர்கள் நீங்க பாத்தீங்க நல்ல ஒரு சேசிங்ல வின்னே பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு 190 சேஸ் பண்ணி 176 வரைக்கும் வந்தாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு விஷயத்த யூஎஸ்ஏ அழகா அசால்ட்டா பண்றாங்க. ஒரு 170 180 சேஸ் பண்றாங்க. யூஎஸ்ஏ கிட்ட ஆப்கானிஸ்தான் கிட்ட இருக்கிற போலிங் இல்ல. இந்த காம்பினேஷன் பாவம். ஆப்கானிஸ்தானுக்கு வந்து யூஎஸ்ஏ பேட்டிங் தேவை, யூஎஸ்ஏக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போலிங் தேவை. பட் ஆக மொத்தம் மீண்டும் ஆப்கானிஸ்தான் ஒரு பிரச்சனை. டாஸ் ஜெயிச்சாதான் அவங்களால ஒரு ஃபைட் கொடுக்க முடியுது. சரி, அதெல்லாம் ஓகேங்க. இப்போ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சூப்பர் 8ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்றது ஒரு சைக்காலஜிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க அந்த மேட்ச் வின் பண்ணீங்கன்னா அடுத்த வரக்கூடிய எந்த சைடா இருந்தாலுமே ப்ரெஷர் கம்மியா இருக்கும்.
அப்படின்றதால இந்தியா ஒரு நல்ல துவக்கம், சின்ன சைடோ பெரிய சைடோ முதல்ல ஒரு வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. சூப்பர். அடுத்தது யார் ஆட போறாங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டார் ஹர்ஷா போக்லே அவர்கள் ரோஹித் சர்மா கேட்டது, ஏதாவது இனிமே இதுதான் இருக்குமா டெம்ப்ளேட்டா, 3 ஸ்பின்னர் 3 சீமர்ஸ் இப்படிதான் போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அழகான ஒரு பதிலை கொடுத்தார் ரோஹித் சர்மா. அங்கே நான் போய் அந்த கண்டிஷன்ஸை பார்க்கணும், அசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்னால் 11 டிசைட் பண்ண முடியும்னு சொன்னார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன். ஏன்னா டெஃபினட்டாக ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது அப்படின்றதுனால குல்தீப் யாதவ் உள்ள நீங்கள் சிராஜ் பிளேஸில் எடுத்துன்னு வந்தது அந்த ஹர்திக் பாண்டியாவும் அந்த பேலன்ஸை கொடுக்குறாரு அப்படின்றதுனால 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னர் அழகான ஒரு காம்பினேஷன். எனக்கு தெரிஞ்ச பங்களாதேஷுக்கு மோரார்லஸ் இது ஒரு வின்னிங் காம்பினேஷன். ஒரு விஷயம் என்னதான் கேப்டன் எப்போ ரொம்ப மண்டையை உடச்சிக்கணும்னா ஏன்னா காம்பினேஷனாலும் உதவாங்க ஜெயா என்னையா பண்ணலாம் அப்படின்றது. இப்போ கேப்டனுக்கு வந்து ஜாலியாக இருக்கிற ஒரு விஷயம், நம்ம என்னாலும் ஜெயிக்கிறோம் வின்னிங் காம்பினேஷன் அது போய் அனாவசியமாக கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குட் ஸ்பேஸில் இருக்கார் ரோஹித் சர்மா அப்படின்றனால எனக்கு தெரிஞ்சு மீண்டும் பங்களாதேஷோட அதே காம்பினேஷன் தான் போகிறது நல்ல விஷயமா இருக்கும். அதை தான் ரோஹித் சர்மா பண்ணுவார்ன்றதை நான் நம்புறேன். எனிவே நன்றி சகோ, மீண்டும் உங்களுக்கு ஆதரவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு டிக் எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க. இப்போ தட்டாதீங்க, ஏன்னா நான் இப்போ வந்து நைட்டு மிட் நைட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ பெல் பட்டனை தட்டினாலும் மொல்லமாக தட்டுங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் மார்னிங், டே, ஈவினிங். ஓகே, நன்றி சகோ.